ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பச்சை பயிறு வச்சு கீரை கடையலாம். இந்த மற்ற பருப்புங்களை வச்சு நம்ம கடையிறது பச்சை பருப்பு வச்சு கடைஞ்சிங்கன்னா கீரை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி கடைஞ்சி செஞ்சு பாருங்க. இது வந்து வெந்தயக்கீரை. அது நல்லா கழுவி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். அதை நீங்கள் ஊற வைக்காம கூட போடலாம். ஊற வைக்காம போட்டிங்கன்னா கூட 2 விசில் வச்சுக்கோங்க. அதை ஊற வச்சிருக்கிறேன் 1 மணி நேரம். கீரை வந்து பாதி கட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதனால ஒரு கைப்பிடி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன். நல்லா டேஸ்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10-12 ஆனியன், ஒரு தக்காளி பழம் சேர்த்து போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வெந்தயக்கீரை போட்டு இந்த பச்சை பருப்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். எல்லா கறியுமே இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிஞ்சிரும். அது இந்த மாதிரி இருந்தால் கூட பார்க்க தான் அப்படி தெரியும். மற்ற வச்சு கடைஞ்சிட்டா நல்லா மசிஞ்சிரும். நல்லா வெந்திருக்கு. உப்பு போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசக்கும். உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. அதே நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா சாப்பிட்ற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பயிறுனாலே நமக்கு நல்ல ப்ரோட்டீன் தான். அடிக்கடி இந்த பருப்பு போட்டு கீரை செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. அதோட ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் இருந்தால் கூட ஓகே தான், போட்டுக்கலாம். போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், கீரைக்கு டேஸ்ட் இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் கீரையில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து கீரையில் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு. அந்த பச்சை பயிரோட டேஸ்ட்டுக்கும் அந்த வெந்தயக்கீரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.